பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். வேத வசனம் பாருங்க எப்படி சொல்லுது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சொல்லிட்டு அடுத்த வசனம் அதே லைன் என்ன சொல்லிடுறாரு, உண்மையாய். ரெண்டனும் அதான் சொல்ல, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறார். நம்ம எப்படி கூப்பிடுறோம்? ஆண்டவரே எனக்கு இறங்கும். நம்ம உண்மையாக கூப்பிடுறோமா? சில விஷயத்தில் நம்ம உண்மையாக கூப்பிடுறோம், ஒரு உள்ளத்தில் ஒரு பாரத்தோடு ஜெபிப்போம். ஒரு சில டைமில் என்ன செய்வோம், இசப்பா இந்த நாளுக்காக நன்றி தாங்க, எனக்கு தந்ததுக்காக நன்றி, ஆசீர்வதித்தீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். ஆனால் அடுத்த இடத்துல ஒரு கட்டளையை போட்டிருக்கேன், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன். அதாங்க ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பிரச்சனையை மட்டும் பார்க்காத, உன்னுடைய தேவையை மட்டும் பார்க்காத, அந்த தேவைக்காக நீ உண்மையாக ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நேரம் நீ கெஞ்சிருக்க, உண்மையாக ஆண்டவருடைய பாதத்தில் நீ எவ்வளோ நேரம் இருந்திருக்க யோசித்து பாருங்கள். நம்ம இருந்திருக்கோமா? அப்படி நம்ம இருந்ததே கிடையாது. நம்ம எப்படி, ஐயோ எனக்கு இது இல்லையே, என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டமே, நான் என்ன பண்ணணும், அப்படி தான் நம்ம சொல்லுவோமே தவிர, ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உண்மையாக முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்ம ஆராதிக்கிறோமா? இல்லை. நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டவர் சொல்ல, நான் சமீபமாக இருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் உண்மையாக ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நம்ம ஜெபிப்போங்க. ஆண்டவர் நம்மளுக்கு சமீபமாக இருக்கிறார். எங்கே போவாங்க நம்ம ஏசப்பா? நம்ம பக்கத்தில் தாங்க இருப்பாங்க. அதை சொல்ல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அடுத்தது என்ன சொல்லியிருக்கா, உண்மையாக கூப்பிடுகிற யாவருக்கு நான் சமீபமாக இருக்கேன். இன்றைக்கி நீங்களும் நாங்களும் உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு சமீபமாக இருப்பதை நம்ம உணர்ந்து கொள்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அடுத்த இடத்துல உண்மையாக சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த உண்மையாக நாங்கள் கூப்பிட்டு உண்மை சமீபமாய் வர எங்களுக்கு கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். நீரே ஆசீர்வதித்து வழி நடத்த. நீ ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.